சும்மா இருந்தோ. எத்தனை வேலை தான் நீயே பாப்பா, நான் மடிக்கிறேன். அக்கா என்னதான் இருந்தாலும் சுகுணாக்கா ஃப்ரெண்ட் இப்படி இன்சல்ட் பண்ணிருக்க கூடாது. எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா அது எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது சுகுணா அக்கா தான். அவங்களே என்னன்னு சொல்லுவீங்க? என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்றா. நான் அப்புறம் வரேன், நீங்க பேசுங்க. ஏய், எப்படி இருக்க? சாரிடி, அதுக்கப்புறம் என்னால உங்ககிட்ட பேசவே முடியல. நல்லா இருக்கேடி? புரியுதுடி, உன் நிலைமை எனக்கு என்னன்னு தெரியும். நான் நல்லா இருக்கேன். ஆனா அண்ணன் அசோக்குக்கு தான் சின்ன ஆக்சிடென்டா, பெட் ரெஸ்ட்ல இருக்கான். என்னடி சொல்ற? அசோக்கா இப்ப எப்படி இருக்கு? போன கொஞ்சம் அசோக் கிட்ட கொடு. தரேன், இந்தாங்கண்ணா. ஹலோ ஜெயந்தி. ஏய், நானே அப்புறமா பேசுறேன்டி. என்னண்ணா? தெரியல, போனை கட் பண்ணிட்டா. அவளே கட் பண்ணிட்டு அப்புறம் பேசுறேன்னு சொல்றா. இந்தா. யாரு போன்ல? கேஸ் கம்பெனில இருந்து கால் பண்ணாங்க. சரி சரி, எனக்கு தலை வலிக்குது, சூடா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. ஜெயந்தி தான் கால் பண்றான், இந்தாங்க. சொல்லு ஜெயந்தி. ஏய், யாரா நீ? நீங்க யாரு? அப்ப புருஷன்டா. ஓ அப்படியா, சாரிங்க. நான் ஜெயந்தியோட ஃப்ரெண்டு அசோக் பேசுறேன். ஹலோ சார். சார் என்னண்ணா? போன் கட் ஆயிடுச்சுமா. ஜெயந்தியோட ஹஸ்பண்ட் போன் பண்ணாரு, பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிட்டாருமா. ஹஸ்பண்டா? ஐயோ,